48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் இன்றைக்கி 19வது நாள். 19 நாளும் எப்படி போச்சு அப்படிங்கிறதுலே தெரியல. 19 நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி நிலவாசல் பூஜையும் பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எந்த நேரம்? 3 to 4:30ன்னு சொல்கிறாங்க, அதுவா இல்லை 4:30 to 6 அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. 3 to 4:30 அப்படிங்கிறது தான் உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம். அதோட பவர் 4:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. 6 to 7 ஹோரை நேரம். அந்த நேரத்துலையும் அதோட பவர் வந்து கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ண முடியலை அப்படின்னா ஹோரை நேரத்தில் பூஜை பண்ணலாம். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறீங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து வீடை எப்போ க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நைட்டே டின்னர்லாம் சாப்பிட்டு கிச்சன் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி ஹாலையும் கிச்சனையும் வந்து நைட்டே வந்து ஒரு தொடச்சி விட்ருவேன். ஏன்னா நைட்டில் வந்து குழந்தைங்க வந்து முட்டையெல்லாம் வந்து போட்டு தர சொல்லுவாங்க. அதாவது முட்டை தோசை, ஆம்லேட் அந்த மாதிரிலாம் வந்து போட்டு தர சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ செஞ்சு கொடுத்துட்டு கையோட அடுப்பு எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுருவேன். ஹாலையும் கிச்சனையும் வந்து தொடச்சி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம விளக்கேற்றிட வேண்டியதான், கோலம் போட்டுட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி தான் வந்து செய்கிறேன். பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும், அதே மாதிரி அந்த புஷ்ஷுன்னு வர்றது வந்து ரொம்ப நேரம் அமுங்காமல் இருக்கணும் அப்படின்னா மாவு பிணையிறப்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வந்து பூரிக்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து இதில் லைட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் வந்து குருமா வைக்கிறேன். அது வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை மசித்து நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே குருமா வைக்கிறப்ப கடலை மாவு வந்து சேர்த்து குருமா வைப்போம் இல்லைங்களா, அதில் பொட்டுக்கல்லை வந்து மாவாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல கொஞ்சம் சோம்பு சேர்த்து இதை பவுடராக அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். பூரி போடுறப்போ மாவு வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக எண்ணெய் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கருப்பாகாமல் இருக்கும். நம்ம வந்து அடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் எண்ணெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதெல்லாம் எதுக்காக எண்ணெய் இப்படி கருப்பாகுது அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் ஒரு இதில் வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மாவு வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எண்ணெய் வந்து கருப்பாக தான் செய்யும் அப்படிங்கிறது. ஃபைனலாக பூரியெல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.